2026 எலெக்ஷனுக்கான டிஎம்கே ஓட தேர்தல் அறிக்கையில உங்களோட கோரிக்கையும் இடம்பெறணுமா? நீங்க சொல்ற ஒரு விஷயம் ஒரு திட்டமா உருவாக கூட வாய்ப்பு இருக்கு. முதன்முறையா ஏஐ தொழில்நுட்பத்தை தேர்தல் அறிக்கையை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தின கட்சி டிஎம்கே தான். இப்போ உங்க கோரிக்கைய எப்படி டிஎம்கே ஓட தேர்தல் அறிக்கையில சேர்க்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உங்க பிரவுசரை ஓபன் பண்ணி tnmanifesto.ai அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓபன் ஆகும். அந்த பேஜ்ல உங்க மொழிய தேர்ந்தெடுக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். தமிழ் வேணும்னா தமிழ், இல்லனா இங்கிலீஷ். நாம இப்போ தமிழ்ல தான் பண்ண போறோம். தமிழ செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களோட போன் நம்பரை என்ட்ரி பண்ண சொல்லும். போன் நம்பரை என்ட்ரி பண்ணதும் உங்களோட மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணிட்டு தொடரவும் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா அது வெப்சைட் குள்ள போகும். சோ இங்கதான் உங்களோட கோரிக்கைய கருத்தை நீங்க இங்க பதிவு பண்ண போறீங்க. 3 விதமா உங்க கருத்துக்களை பதிவிடலாம். என்னால டைப் எல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க நினைக்கிறத பேசினாலே போதும். அத ஒரு கோரிக்கையா ஏஐ மாத்தி கொடுத்துடும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நீங்களே டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா டாக்குமெண்டாவே நான் ஒரு ஃபைல வச்சிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்க 3வது ஆப்ஷன்ல அப்லோட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாக்கணும்னா இங்க நீங்க பேசலாம். சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் பேசினத அப்படியே ஏஐ எழுத்தா மாத்தி கொடுத்துருச்சு. அவ்வளவுதான். கீழே சேர்க்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்க கருத்து கோரிக்கையா சேர்க்கப்படும். அண்ட் அடுத்ததா கீழே கருத்துக்கள் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஆட் பண்ண கருத்தை நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களோட சுய விவரங்களை ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணலாம். சோ முதல்ல பேரு, அதுக்கு அடுத்ததா ஏதாவது துறையை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா அது என்ன துறை அப்படின்றத இந்த இடத்துல தேடி கண்டுபிடிங்க. அடுத்ததா உங்களை பத்தின சுய விவரம், அடுத்ததா சார்பு வகை, அதாவது ஏதாவது சங்கத்துல இருக்கீங்களா அப்படின்றதையும் இங்க நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா என்ன மாவட்டம், என்ன தொகுதி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா உங்களோட சமூக வலைதள பக்கத்துலயும் நீங்க இத ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. நீங்க பதிவு பண்ண கருத்தை உங்களோட சோசியல் மீடியா பேஜ்லயும் நீங்க போஸ்ட் போட்டுக்கலாம். அது எப்படின்னா முதல்ல நீங்க கருத்தை பதிவிட்டீங்கல்ல, அங்க வந்தீங்கன்னா அதுக்கு கீழே கருத்துக்கள் அப்படின்ற ஆப்ஷனுக்கு வந்தீங்கன்னா அங்க இருக்க சோசியல் மீடியால எதுல நீங்க போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்க நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்க கருத்து திட்டமா மாறுச்சு அப்படின்னா அது உங்களோட கருத்து, உங்களோட கோரிக்கை அப்படின்றதுக்கு இந்த போஸ்ட் ப்ரூஃபா அமையும். சோ அவ்வளவுதான் மக்களே. இப்பவே tnmanifesto.ai பேஜ் போய் உங்களோட கருத்தை பதிவிடுங்க. நாளைக்கு தமிழ்நாட்டோட தலையெழுத்த மாத்த போற ஒரு திட்டத்தோட உதயமா உங்க கருத்தும் இருக்கலாம்.